நம்முடைய ஏசிஎஸ் பாலஸ்டைன் நம்புறோம் பெரிய நடுத்தர ஒன்றும் பெரிய பகுதி சவால் பேண்டியின் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு இனிப்புகளை சாப்பிடுவார்கள். இது ரொம்ப வேடிக்கையாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம தொடங்கிவிடலாம். இவை நம்ப முடியாத அளவிலான பெரிய உணவு பகுதிகளை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். முதல் சுற்றில பெண்கள் கேக் சாப்பிடுவார்கள். பிரிட்னி ஒரு சிறியதை பெறுகிறாள். மாண்டிக்கு ஒரு பெரியது நடுத்தர அளவு. ஆனால் நிக்கோல் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு பெரிய கேக் கிடைத்துள்ளது. அருமை. பிரிட்னி தொடங்க காத்திருக்க முடியவில்லை. போகலாம். பிரிட்னி நேரி அது காப்பண்டார். ரெண்டே சில வினாடிகள்ல அவர் முழு கேக்கையும் முடிச்சிட்டார். வாவ். தொடங்க முடிவு சொன்னார். மீசலை கிரீமை ருசிக்கிறார். நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்லையெனில் பிரிட்னி உங்களுக்காக எல்லாவற்றையும் சாப்பிடுவாள். மாண்டி மிகவும் மெதுவான உத்தியை தேர்ந்தெடுத்தால் கிரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறாள். ஆனால் நிக்கோல் இனி தாங்க முடியாதது போல தெரிகிறது. மாண்டி, நீ வேகமாக செய்ய வேண்டும். இல்லையெனில் நிக்கோல் இனி தாங்க முடியாது. வாருங்கள் பிரிட்னி, வேகமாக செய்யுங்கள். அப்போ நிக்கோலின் பொறுமை முற்றிலும் முடிந்துவிட்டது போல் இருக்கிறது. மாண்டி இப்போது பிகாசு போல இருக்கிறார். அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஏய், நீ சரியா இருக்கியா? மாண்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டதால நிக்கோலின் கேக்கெட்டுக்கு போகலாம். அது பண்டக்கு இருக்குது. ஆனா பிரிட்னி என்ன பண்றா? நிக்கோலின் கேக்ல ஒரு துண்டை திருட முடியுமான்னு முடிவு செய்தாள். சரி, எப்படி நடக்குதுன்னு பாப்போம். சொன்னது போல நிக்கோல் யாருக்கும் ஒரு சிறு துண்டும் கொடுக்க மாட்டா. அவள் அதையெல்லாம் தனியாக சாப்பிட போகிறாள். அவளுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும். நிக்கோல், நீ எங்கே போகிறாய்? அந்த முழு கேக்கையும் நீ எடுத்து செல்ல முடியாது. ஓ, நீ ஏற்கனவே குலுக்குகிறாய். ஓ இல்லை, நிக்கோல் தனது கேக்குடன் கீழே விழுந்து விட்டாள். என்ன ஒரு பேரழிவு. இப்போது கேக் கெட்டு போய்விட்டது. நிக்கோல் ஒரு துண்டு கூட சாப்பிடவில்லை. ஆனால் தரையில் இருந்தே அதை சாப்பிடுவதற்கு எதுவும் தடுக்கவில்லை. இப்போது என்ன இருக்கிறது? வாவ், நிக்கோலுக்கு மிகவும் சிறிய அளவு நூடுல்ஸ் இருக்கிறது. பிரிட்னி நடுத்தர அளவு நூடுல்ஸ் பெறுகிறார். அது சூடாக இருக்கைப்படுத்து. வாலி நூடுல்ஸ் உள்ளது. நிக்கோல் தைரியமாய் இருக்க முடிவு செய்தார். எனவே அவள் முதலில் நூடுல்ஸை முயற்சித்து அவை எவ்வளவு காரமாக உள்ளன என்பதை எங்களிடம் சொல்வாள். அவளிடம் மிகவும் குறைவான நூடுல்ஸ் உள்ளது. உனக்கு ஏதாவது உணர்வது உறுதியா? ஓஹோ, நீ ஏற்கனவே சிவந்து கொண்டிருக்கிறாய். அது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. இப்போது பிரிட்னியின் முறை. அவள் என்ன கண்டுபிடித்தாள்? வாவ், ஒரு விசிறி உங்களை குளிர்விக்க உதவும் என்று உண்மையிலேயே நினைக்கிறீங்களா? அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நூடுல்ஸ் உண்மையில் சுவையாயிருக்கின்றன. அவை மிகவும் காரமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியவில்லை. பிரிட்னி காரமான உணவை விரும்புகிறாளோ? ஒரு நிமிடத்திற்குள் அவள் எல்லாவற்றையும் முடித்து விட்டாள். ஓ பிரிட்னி, நீ ஷாஷ் இருக்கிறியா? இறுதியில் பிரிட்னிக்கு காரமான உணவுக்கு அதிக பொறுமை இல்லை என்று தெரிகிறது. அவளது முகத்தில் எல்லாம் தெரிகிறது. எல்லாம் எரிகிறது. விசிறியை ஆன் செய்யுங்கள். சரி, அவள் இப்போது அதிகமாக சிவந்திருக்கவில்லை. நாம் அதை ஆஃப் செய்யலாம். சரி, சரியானது. ஆனால் யாரோ புதிய முடி வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது மாண்டியின் முறை. ஆனால் அவள் எப்படி அந்த அளவு நூடுல்ஸை சாப்பிட போகிறாள்? வெப்பத்தால் நீர் தீப்பிடித்து எரியலாம். இல்லை இல்லை மாண்டி, நீ முழு பாத்திரத்தையும் முடிக்க வேண்டும். மாண்டி, ஓடுவதற்கு எங்கும் இல்லை. நீ ஏற்கனவே சவாலில் இருக்கிறாய். உன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து இதையெல்லாம் சாப்பிட முயற்சி செய். இப்போதைக்கு இது காரமாக இல்லை. பெண்களே, மாண்டிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அருமை, அதுவே மனோபாவம். வா மாண்டி. ஆனால் அவள் இதையெல்லாம் எப்படி சாப்பிட போகிறாள்?
ஓ இல்லை, அவளது வாய் நிறைந்துள்ளது. அது எப்போது வேண்டுமானாலும் எரியத் தொடங்கும் என்று நினைக்கிறேன். அதுதான், அவள் சிவந்து விட்டாள். கவனமாக இருங்கள், மண்டி என்ற டிராகன் விழித்தெழுந்து விட்டாள். ஓப்சிஸ், இப்போ நூடுல்ஸ் பாக்கெட் எதுவும் இல்லை. ஆனால் நீ கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறாய். அது உண்மையில் மிகவும் காரமாக இருந்தது. அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். மண்டி, நீ அவர்களை தீயில் சுடவிட்டதற்கு பெண்கள் தெளிவாகவே மகிழ்ச்சி அடையவில்லை. அப்படியா? இந்த முறை மண்டிக்கு என்ன இருக்கிறது? ஓ, மிகவும் சிறியதான ஒன்றுதான். அதை கிட்டத்தட்ட பார்க்க முடியாது. ஓகே. ஓ, அது தேன் ஜெல்லி பபுள் கம் சுவையோட. அது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா அதுல அதிகம் இல்ல. இந்த முறை நிக்கோலுக்கு பெரிய பாட்டில் இருக்குது. அது நல்லது. ஆனால் பிரிட்னி அதிர்ஷ்டமாக பெரிய பாட்டிலை பெற்றார். இருந்தாலும் மாண்டியின் சிறிய பாட்டிலுடன் தொடங்குவோம். வாருங்கள், தயங்காதீர்கள். உங்கள் பாட்டில் மிகவும் சிறியது. சில வினாடிகளில் குடிக்க முடியும். வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். இது பபுள்கம் ஜெல்லி. சரி, போங்கள், ஒரு பபுள் ஊதுங்கள். வாவ், சாப்பிட்டு. ஆனா ரொம்ப சரி பபுள். சொனாக்கில் அழகா இருக்குது. ஆனா பிரிட்னி கவரப்படல. சரி மாண்டி, பபுளை சாப்பிடு. This Nicolin by Pro is actually a signature Bristol Partyliter Obser. மாண்டி, நம்பு. நிக்கோல் உன்னை அடிக்க நினைக்கவில்லை. காப்பு உன்னை தானாகவே தேர்ந்தெடுத்தது. நிக்கோல், சீக்கிரம் ஜெல்லியை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் தெரிகிறது. நிக்கோல் அதை எவ்வளவு வேகமாக குடிப்பார். ஓஹோ, வெறும் சில வினாடிகளில். வாங்க, இப்போது ஒரு பபிள் ஊதுங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்கள் உண்மையில் ஒரு பபிள் செய்தீர்கள். ஆனால் பிரிட்னி இதையெல்லாம் அருவருப்பாக நினைக்கிறார். பிரிட்னி ஒரு கிண்டல் யோசித்தாள். அவள் பபிளை பறிக்க முடிவு செய்தாள். இப்போது மாண்டி பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறார். அது மிகவும் கொடூரமாக இருந்தது. பிரிட்னி, சரி, இப்போது பிரிட்னியின் பெரிய பாட்டிலுக்கு செல்வோம். அந்த அளவுக்கு பெரிய ஒன்றிலிருந்து ஜெல்லியை எப்படி பிழிந்து எடுக்கப் போகிறாய் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? பிரிட்னிக்கு ஒரு திட்டம் இருப்பது போல தெரிகிறது. அவள் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை யோசித்திருக்கிறாள். அவள் தனது பாட்டிலை மேசையில வைத்து சில முறை அடிக்கிறாள். அது உண்மையில் வேலை செய்தது. ஜெல்லி வெளியே வருகிறது. அருமை, நீ இன்னும் பாட்டிலை அடிக்க வேண்டும். வாவ், பிரிட்னி மிகவும் தூரம் போய்விட்டார். தனது தலையால் பாட்டிலை உடைக்க முடிவு செய்தார். மாண்டி, நிக்கோல், நீங்கள் அவளை நிறுத்துவது நல்லது. ஆனால் உண்மையில் அவள் ஜெல்லியை பிழிந்து விட்டாள். பிரிட்னி, சீக்கிரம் செய்து பாரு. இதற்காக நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். உண்மையில் இது சுவையாக தெரிகிறது. பிரிட்னி உண்மையிலேயே இதை ரசிக்கிறாள். ஓஹோ, ஜெல்லி காரணமாக பிரிட்னி மேசையில் சிக்கிக் கொண்டது போல தெரிகிறது. பெண்களே, அவளுக்கு உதவி தேவை. நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிட்னி உதவிக்காக காத்திருக்காமல் தானாகவே வெளியேற முயன்றாள். வாய், நீ செய்ய முடியும். ஓஹோ, அவள் மேசையை கிழித்து விட்டாள். பிரிட்னி மேசையின் கீழ் கிடந்த போது அந்த பெண்கள் பிரிட்னியின் ஜெல்லியை முடிக்க நல்ல யோசனை என்று நினைத்தனர். இந்த முறை நமக்கு மற்றொரு சுவையானது மால்டீசஸ். பிரிட்னி ஒரு சிறிய பகுதியை பெறுகிறாள். அது மிகவும் குறைவாக இருக்கிறது. மற்ற பக்கம் மாண்டிக்கு பெரியது. முழு குவியல் மால்டீசர்கள். ஆனால் நிக்கோலுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம். பெரிய மால்டீசர்களோட ஒரு பெரிய பகுதி கிடைத்தது. இன்னும் நாங்கள் பிரிட்னியுடன் தொடங்குவோம். வாருங்கள், நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த மால்டீசர்கள் மிகவும் சிறியதாக இருக்கின்றன. உண்மையில மற்ற பெண்கள் வைத்திருப்பதுடன் ஒப்பிடும்போது பிரிட்னியின் மிட்டாய்கள் நகைச்சுவையாக தோன்றுகின்றன. அதை பாருங்கள், அவளது மால்டீசர் பறக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஓ, எனக்கு புரியுது. அது ஒரு ஹேர் ட்ரையர். மிகவும் குளிர்ச்சியான யோசனை. அவள் மிட்டாயை நடுவில் பிடித்து விட்டாள். பிரிட்னி ஏற்கனவே அவளது மால்டீசர்களை முடித்து விட்டதால் மாண்டி அவளது மால்டீசர்களை முயற்சிக்கிறாள். அது மிகவும் அதிகம். நீ இதையெல்லாம் எப்படி சாப்பிட போகிறாய்? மேண்டி சாப்பிடும்போது மேசை மரியாதையை முற்றிலும் மறந்துவிட்டாள். நாங்கள் கண் இமைக்கவும் நேரமில்லை. அவள் ஏற்கனவே முடித்து விட்டாள். அது வேகமாக இருந்தது.
அவள் நிக்கோலின் மால்டீசர்களில் சிலவற்றை விரும்புகிறாள் போல தெரிகிறது. ஆனால் பிரிட்னி அவளை விரைவாக நிஜத்திற்கு திரும்ப அழைக்கிறாள். வாருங்கள் பெண்களே, அவளுக்கு உதவுங்கள், அவள் வாளியில் சிக்கி இருக்கிறாள். மாண்டி தானாகவே வெளியே வந்து விட்டாள். ஓஹோ, உன் பற்களில் என்ன இருக்கிறது? அது சப்ஸ்கிரைப் பட்டன். உங்களுக்கான ஒரு குறிப்பு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அந்த பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள், அது மிகவும் முக்கியம். ஓகே. இப்போது நிக்கோலின் முறை. அவளிடம் பெரிய மால்டீசஸ் குவியல் உள்ளது. இதற்கு முன் இவ்வளவு பெரிய மால்டீசஸ் நான் பார்த்ததில்லை. நிக்கோல் இந்த அளவினை விரைவாக கையாள முடியாது. மாண்டி மற்றும் பிரிட்னி வெறும் உட்கார்ந்து பார்ப்பதற்கே முடியும். மென்டி ஒரு கிண்டல் செய்ய ஒரு யோசனை பெற்றது போல தெரிகிறது. நிக்கோலின் மால்டீசர்களை எல்லாம் உருக்க முடிவு செய்தாள். அது கொஞ்சம் கடுமையானது. அந்த ப்ளோடார்ச்சை கவனமாக பயன்படுத்து. எனக்கு நினைக்கிறது நிக்கோல் அவளது மால்டீசர்கள் திரவ சாக்லேட்டாக மாறியதை கவனித்தார். சில பொறாமை கொண்ட பெண்களின் வேலை என்று அவள் விரைவாக கண்டுபிடித்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் உள்ளது. அவள் அவளது சாக்லேட் ஷேக்கை ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்க முடிவு செய்தாள். அதை செய்யும் போது சில டிக் டாக்ஸ் பார்க்கலாமா? பெண்களே, இன்னும் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த முறை பிரிட்னி முன்னிலை வகித்து ஒரு அதிர்ச்சி மசாலா யோசனை செய்தார். முடியாது. பெண்கள் நிக்கோலின் வாளியில் ஒரு குண்டை வச்சனர். நிக்கோல், கவனமாக இரு, அது வெடிக்க போறது. ஓ, ஜோம் தாமதமாய் விட்டது. இப்ப நிக்கோல் சாக்லேட்ல மூழ்கி உள்ளார். ஆனா பாருங்க, இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. மேலும் நிக்கோலை எளிதில் கோவப்படுத்த முடியாது.